ஹலோ வைஸ் தற்பொழுது இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஏற்கனவே இந்திய அணி 2-1 என முன்னிலை பெற்ற நிலையில் நேற்றைக்கு 4வது T20 போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலாவதாக களம் கண்ட இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 283 ரன்களை குவிச்சிருந்தாங்க. அதிகபட்சமாக இந்திய அணி தரப்பில் இருந்து சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா சதம் விளாசியிருந்தாங்க. பின்னர் 284 ரன்களை இலக்கா வச்சு களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணி 148 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 135 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரையும் 3-1 என கைப்பற்றி சாதனை பண்ணியிருக்காங்க. மேலும் இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான இந்த T20 தொடரில் 11 அசாத்திய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளது. முதல் சாதனை பார்த்தீங்கன்னா T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரே வருடத்தில் 750+ ரன்களையும் குவிச்சு அதிலும் அதிவேகமாக ரன்களை குவித்த ஒரு பட்டியலில் தற்பொழுது அபிஷேக் சர்மா முதலிடம் பிடிச்சிருக்காரு. இதற்கு முன்பாக இதே வருடம் வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த ஆண்டர் ரசூல் பார்த்தீங்கன்னா 185.3 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் 750+ ரன்களை குவிச்சிருந்ததே சாதனையாக இருந்துச்சு. தற்பொழுது இந்த சாதனையை முறியடிச்சிருக்கிற அபிஷேக் சர்மா தற்பொழுது 750+ ரன்களை 193.4 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்து சாதனை பண்ணியிருக்காரு. இரண்டாவது சாதனை பார்த்தீங்கன்னா T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேகமாக 200 ரன்களை கடந்த அணி என்ற சாதனையை இந்திய அணி தற்பொழுது 3வது இடத்துல பகிர்ந்திருக்காங்க. இதற்கு முன்னதாக வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி 13.5 என்ற ஓவர்களில் 200 ரன்களை கடந்திருந்தாங்க. அதற்கு பிறகு இரண்டாவது இடத்துல இந்தியா மற்றும் வங்கதேசத்துக்கு இடையான போட்டியில் இந்திய அணி 14 ஓவர்களில் 200 ரன்களை குவிச்சிருந்தாங்க. தற்பொழுது இந்த போட்டியில் இந்திய அணி 14.1 ஓவர்களில் 200 ரன்களை குவிச்சு 3வது இடத்தை பகிர்ந்திருக்காங்க. மேலும் 3வது சாதனை பார்த்திங்கன்னா இந்திய அணியைச் சேர்ந்த திலக் வர்மா அடுத்தடுத்த போட்டிகளில் சதம் விளாசி T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே அடுத்தடுத்த போட்டிகளில் சதம் விளாசிய 5வது வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்காரு. மேலும் இந்திய அணி தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக 2 சதங்களை T20 போட்டியில் பதிவு செய்த 2வது வீரர் என்ற பெருமையும் பெற்றிருக்காரு. இதற்கு முன்னதாக வங்கதேசம் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையேயான முதல் T20 போட்டியில் சஞ்சு சாம்சன் சதம் விளாசி முதல் வீரராக இருந்தார். தற்பொழுது திலக் வர்மா இந்த சாதனையை பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 4 போட்டிகள் கொண்ட இந்த T20 தொடருடைய தொடர் நாயகனாகவும் நேற்றைய போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் திலக் வர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 4வது சாதனை பார்த்தீங்கன்னா T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக T20 போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த அணியாக வெஸ்ட் இண்டீஸ் அணி இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 258 ரன்களை சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த சாதனையை நேற்றைய போட்டியில் முறியடித்த இந்திய அணி 283 ரன்களை பதிவு செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோகனஸ்பெர்க்கில் குவிக்கப்பட்ட அதிக ரன்கள் பட்டியலையும் தற்பொழுது இந்திய அணி முதலிடம் பிடிச்சிருக்காங்க. 5வது சாதனை பார்த்தீங்கன்னா T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரே இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர்கள் விளாசிய அணி என்ற பெருமையை இந்திய அணி நேற்றைய போட்டியில் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த போட்டியில் இந்திய அணி 23 சிக்ஸர்களை விளாசி இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னதாக இந்தியா மற்றும் வங்கதேசம், சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான் மற்றும் அயர்லாந்து ஆகிய 3 போட்டிகள்லையுமே 22 சிக்ஸர்கள் விளாசப்பட்டதே உலக சாதனையாக இருந்துச்சு. தற்பொழுது இந்த சாதனையை இந்த போட்டியில் இந்திய அணி தகர்த்தெறிஞ்சிருக்காங்க. 6வது சாதனை பார்த்தீங்கன்னா T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஃபுல் மெம்பர் ஸ்குவாடில் ஒரே போட்டிகளில் 2 சதம் விளாசிய முதல் நிகழ்வு இதுதான். அது மட்டும் இல்லாமல் T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக 2 சதங்கள் ஒரே போட்டியில் விளாசிய அணியும் இந்திய அணி தான். 7வது சாதனை பார்த்தீங்கன்னா நேற்றைய போட்டியில் 283 ரன்கள் குவித்த இந்திய அணி T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே அவங்களுடைய 2வது அதிகபட்ச ஸ்கோராக இது பதிவாகியிருக்கு. இதற்கு முன்னதாக வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் 297 ரன்களை குவிச்சிருந்தாங்க. தற்பொழுது இந்த பட்டியலில் இந்திய அணி 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. 8வது சாதனை பார்த்தீங்கன்னா நேற்றைய போட்டியில் சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா இணைஞ்சு 210 ரன்களை குவிச்சிருந்தாங்க. T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக அதிக ரன்களை குவித்த ஜோடி என்ற சாதனையும், இந்திய அணி தரப்பிலிருந்து அதிவேகமாக 200 ரன்களை குவித்த ஜோடி என்ற சாதனையும், உலக அளவில் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக அதிக ரன்களை குவித்த ஜோடி என்ற சாதனையும் இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா நிகழ்த்தியிருக்காங்க. 9வது சாதனை பார்த்திங்கன்னா இந்த தொடருடைய 3வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா அணி தரப்பிலிருந்து மார்க்கோ யான்சன் 16 பந்துகளில் அரை சதம் விளாசி அச்சுறுத்தியிருந்தார். இதன் மூலமாக T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்திய அணிக்கு எதிராக அதிவேகமாக அரை சதம் விளாசிய வீரர் என்ற பெருமையை மார்க்கோ யான்சன் பண்ணியிருக்காரு. இதற்கு முன்னதாக கேமரன் கிரீன் 19 பந்துகளில் அரை சதம் விளாசியதே சாதனை பட்டியலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா அணி தரப்பிலிருந்து அதிவேகமாக அரை சதம் விளாசியவர் பட்டியலிலும் தற்பொழுது மார்க்கோ யான்சன் 2வது இடம் பிடிச்சிருக்காரு.
முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக குவிண்டம் டி காக் 15 பந்துகளில் அரை சதம் விளாசியிருக்காரு. 10வது சாதனை பார்த்தீங்கன்னா நேற்றைய போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி 135 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சது T20 கிரிக்கெட் வரலாற்றில் அவங்களுடைய மோசமான தோல்வியாக அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னதாக சவுத் ஆப்பிரிக்க அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் 111 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. தற்பொழுது இந்த சாதனை முறியடிக்கப்பட்டு இந்திய அணி முதலிடம் பிடிச்சிருக்காங்க. கடைசி மற்றும் 11வது சாதனை பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் 2 சதங்களை பதிவு செய்த திலக் வர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக சதங்கள் பதிவு செய்த இந்திய வீரர்கள் வரிசையில் 3வது மற்றும் 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 5 சதங்களுடனும், 2வது இடத்துல கேப்டன் சூரியகுமார் யாதவ் 4 சதங்களுடனும், 3வது இடத்துல சஞ்சு சாம்சன் 3 சதங்களுடனும், 4வது இடத்துல திலக் வர்மா KL ராகுலுடைய சாதனையை சமன் செஞ்சு 2 சதங்களுடனும் இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.